எதுவும் சொல்ல வரலண்ணே. அது அவங்கவுங்களோட இதுண்ணே. நான் ரொம்ப வயசில் சின்னவன், அவங்க ரொம்ப ஜாம்பவான்கள். 2 ஜாம்பவான்களை பற்றி கமெண்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு வயசும் இல்லை, அனுபவம் இல்லைண்ணே. அதனால் அந்த கேள்வியை நான் தவிர்த்துடுறேன். அண்ணே, இது நான் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொன்னேனே. ரசிகர் மன்றங்கள் வேண்டாம், அது எதுக்கு அப்படின்னா, ஒரு 5 வருஷமாக நான் வந்து இது ரசிகர் மன்றத்தை எதுவுமே ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது அப்படியே இருந்தேன். பட் அவங்க அதை யாரும் அதை கண்டுக்கிற மாதிரி தெரியல. பசங்க பாட்டுக்கு பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்றைக்கி தூத்துக்குடியில் காலையில் போகிறோம், அப்படி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. சரி, அவங்க சந்தோஷத்துக்கு ஓகே. பட் இதை முறைப்படுத்தி நடத்தணுங்கிறது ஆசை. எங்கள் பாருங்கள், எல்லாம் ஏதோ இருக்குது, இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. நாங்கள் வராதீங்க, வேலையை பாருங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் வந்து சரி இவ்வளோ பேர் அன்பு வச்சுருக்காங்க, சரி இந்த அன்பை சரியான வழியில் நடத்தணும்னு இந்த வருஷம் வந்து ரசிகர் மன்றமாக இருக்காதுண்ணே, வெறும் சினிமா சார்ந்த விஷயமா இருக்காதுண்ணே. ஏன்னா நானே வந்து சினிமாலேருந்து இப்போ ஒரு கடந்த 2 வருஷங்கள் வெளில போய் படிச்சுட்டு வரணும். அதில் நான் முக்கியத்துவம் கொடுக்குறப்ப என்னை ரசிக்கிறவங்களுக்கும் என் கலையை ஆதரிக்கிறவங்களுக்கும் நான் வந்து படம் மட்டும் அப்படிங்கிற விஷயத்தில் இருந்துடக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்கோண்ணே. அதனால் இந்த வருஷம் அதையும் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ எங்கள் மதுரையோட தலைவர் இங்கே தான் இருக்கார், சரவணன். எங்கே அவர் இந்த இவர் மாதிரி இந்த உன்னிடத்தில் என்னை கொடுத்து என்ன படம் அது, அதில் கார்த்திக் பின்னாடி இருந்து கைதட்டு வரலாம், அந்த மாதிரி அங்கே நின்று கைதட்டிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து இப்போ எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் இப்போ எல்லாரும் ரெடியாக இருக்காங்க. பட் என்ன வழியில் இவங்களை ஊக்கப்படுத்தி கொண்டு போனோம், அது வந்து வெறும் சினிமாவாக இருந்திருக்கூடும், ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் அவங்க இறங்கணுங்கிறது என் ஆசை. ஸோ அதனால் அதுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணுவோன்னே. அண்ணே, பெரிய படமாக இருக்கும்ண்ணே. இது வரைக்கும் நான் பண்ண என் கரியரில் பண்ண படங்கள்லேயே அளவில் ரொம்ப பெரிய படமாக இருக்கும். அதை என்னால் இப்போ சொல்ல முடியாது. பட் நான் அந்த படத்துக்கு ரொம்ப எக்ஸைட்டட். என்னோட ஒரு கனவு ப்ராஜெக்ட்னே சொல்லலாம். அது அவ்வளோ பெரிய ஒரு விஷயமா, எப்படி நாங்கள் மீசை முருகில் இண்டிபெண்ட்டாக சேர்ந்து பசங்கள்லாம் சேர்ந்து ஆரம்பித்தோமோ அதே மாதிரி பசங்கள்லாம் திரும்ப சேர்ந்து ஒரு பெரிய படம் எடுக்கலாம்னு சொல்லி இறங்கியிருக்கோம். அந்த படம் அடுத்து இந்த படத்தோடைய சக்ஸஸ் முடிச்சு எல்லாம் முடிஞ்ச உடனே அந்த படத்தோட அறிவிப்போட வந்துடுவோம். அதுவும் வந்துடும், சீக்கிரம் வந்துடும் அந்த படமும். இல்லைண்ணே, அது என்னன்னா, நாங்கள் ஆல்பம் போட்டோம், எங்களுடைய லேபிளில் இருந்து அடுத்து இளம் தலைமுறைக்கு நாங்கள் பண்ணிட்டோம். அடுத்து நமக்கு அப்புறம் அவரை பசங்க பண்ணணும். ஸோ அந்த பசங்களுக்கு இடம் கொடுக்கணும் இல்லையா, வளர்கிற பசங்களுக்கு இடம் கொடுக்கணும். நம்மளே அந்த இடத்தையும் அடைச்சிக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு தயாரித்து அவங்களோட ஆல்பம்கள் ரிலீஸ் பண்ணிருக்கோம். இப்போ கூட எங்கள் அண்டர் கிரவுண்ட் ட்ரைபுங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் வச்சுருக்கோம், அண்டர் கிரவுண்ட் ஆர்டிஸ்ட்டுக்காக வச்சுருக்கோம். அதில் இப்போ கூட ஒரு ரீசெண்டாக ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணி அந்த கிட்டத்தட்ட 6 பசங்களை அதில் பாட வச்சுருந்தோம். ஸோ எங்களோட அடுத்த ஃபோக்கஸ் என்னென்னா, அண்டர் கிரவுண்ட் இண்டிபெண்டன்ட் மியூசிக்னு வரப்போ தனிசை பாடல்களுக்கு அடுத்த தலைமுறை உள்ளே வரணும். நம்ம சினிமா உள்ளே வந்துட்டோம், நமக்கு இதாகிட்டோம், அந்த இடத்தையும் நம்ம அடைச்சிக்கூடாதுங்கிறது இருக்கு. ஒவ்வொரு கருத்தாக சொல்லிட்டு வரோன்னே. இப்போ எங்களுக்கு வந்து இந்த கருத்து ரொம்ப சொல்லணும்னு என்னோட பர்சனல் ஆசையாக இருந்துச்சு. அருமையான ஒரு ஸ்கிரிப்ட் அவர் கொண்டு வரப்போ இதை பண்ணியே ஆகணுங்கிற ஒரு இதில் பண்ணோம். இன்றைக்கி இப்போ வெளில அந்த பப்ளிக் ரிவ்யூவாக அந்த இது வைக்கிறப்ப மக்கள் வந்து சொல்கிறப்ப, அதுவும் பெண்கள் வந்து அப்படி ஒரு விஷயங்கள் சொல்லிட்டு போகிறப்ப என்ன கொஞ்சம் கிளைமேக்ஸும் சேர்த்து சொல்லிடுறாங்க. அது மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது. பட் மற்றபடி அது சொல்லிட்டு போகிறப்ப ஓகே. இது அடுத்து தொடர்ந்து இப்போ தமிழ் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே இந்த மாதிரி இப்போ கலையோடு சேர்ந்து சமூகத்தின் வெளிப்பாடாக நிறைய என்னென்ன பிரச்சனைகள் நாங்கள் நினைக்கிறோமோ அதை பற்றிய குரல் எழுப்பிட்டே தான் இருந்திருக்கோம். இந்த படத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம், தொடர்ந்து அடுத்த படங்கள்லையும் சொல்லணும்.